என் இனிய தமிழ் நண்பர்களுக்கு புரிசெய்ரா சுந்தரின் அன்பான வணக்கங்கள். இந்த எபிசோடில் சில செபி கொடுத்துருக்கிற ப்ரொப்போசல்ஸ் பற்றி பேச போகிறேன். ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நிர்மலா சீதாராமன் வந்து எங்கேயோ ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க, எஃப்என்டோவா மிடில் கிளாஸுக்கா அப்படின்ட்டு. மேடம், கண்டிப்பாக வந்து மிடில் கிளாஸ் பீப்புளும் எஃப்என்டோவில் இருக்கிறாங்க. எஃப்என்டோ ஒன்றும் தீண்டத்தக்காத ஒரு விஷயம் கிடையாது. நான் வந்து அடிப்படையில் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, இங்கே வந்து 3 வகையான மக்கள் இருக்கிறாங்க. இவங்க வந்து ஹெட்ஜர்ஸ், ஆர்பிட்ரேஜர்ஸ், ஸ்பெக்குலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தமிழில் வந்து கொஞ்சம் தகராறு, அதனால் நான் இங்கிலீஷில் சொல்லிடுறேன். ஸோ ஹெட்ஜர்ஸ் அப்படின்னாக்கா, ஏதோ ஒரு பொருள் வச்சுருக்கிறாங்க, அந்த ஒரு ஷேர்ஸ் வச்சுருக்கிறாங்க, அதை வந்து அவங்க ஹெட்ஜ் பண்ணுறதுக்கு விரும்புகிறாங்க. ஸோ அவங்கள நீங்கள் எந்த குறையும் சொல்ல முடியாது, ஆர்பிட்ரேஷன் குறை சொல்ல முடியாது. ஸ்பெக்குலேட்டர் சொன்னீங்கன்னாக்கா அது வந்து ஓகே. ஆனால் உண்மையான மேடம்ஸ் நான் சொல்கிறேன், இது வந்து மிடில் கிளாஸ் பீப்புள் கூட இங்கே கிடையாது. ஈவன் லோவர் கிளாஸ் பீப்புள், லோவர் மிடில் கிளாஸ் பீப்புளெலாம் வந்து பங்குச்சந்தையில் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் ஆப்ஷன் பை பண்ணி வீணாக போகிறாங்க. ஸோ என்ன ஆப்ஷன் பை பண்ணுறதுக்கு ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் இருந்தால் கூட அவங்க வந்து ஆப்ஷன் பை பண்ணலாம். ஸோ அதை பை பண்ணி நிறைய பேர் வீணாக போகிறாங்க. ஸோ செபியில் கூட வந்து கிட்டத்தட்ட 90% மக்கள் வந்து லாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு டேட்டா கொடுத்துருந்தாங்க. அந்த டேட்டாவோட இன்டர்னல் நியூஸ் நமக்கு வரணும். இதில் வந்து எத்தனை பேர் வந்து ஆப்ஷன் பையரு, எத்தனை பேர் வந்து ஆப்ஷன் செல்லரு, எத்தனை பேர் வந்து எவ்வளோ கேபிட்டல் வச்சுன்னு ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு உண்மையான விஷயம் வந்து நமக்கு தெரிய வரும். இப்போது நம்ம ஒன்றா பார்ப்போம். இப்போது செபி கமிட்டி வந்து சில ரெக்கமெண்டேஷன்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதில் என்னன்னு சொன்னாக்கா, எக்ஸ்பைரி டே அன்னைக்கும் ஒரு நாள் முன்னாடியும் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு அதிகமாக மார்ஜின் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது பர்ஃபெக்ட். உண்மையிலே நான் வந்து கடைசியாக நான் போட்டிருந்த வீடியோலாம் நான் சொல்லியிருந்தேன். நான் இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்குலாம் நீங்கள் மார்ஜின் அதிகமாக்குங்க, ஏன்னா அவங்களாம் பெரும்பாலும் ஸ்பெக்குலேட்டர்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதை தான் ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து ஒரு நல்ல விஷயம். ஆனால் அதே நேரத்தில் நம்ம வந்து ஒரு ஸ்பெக்குலேட்டர்ஸை மட்டும்தான் டார்கெட் பண்ணணுமே தவிர மற்றவங்கள டார்கெட் பண்ணக்கூடாது. இப்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு 30ஆம் தேதி எக்ஸ்பைரின்னு வச்சுப்போம். 29ஆம் தேதி போய் ஒருத்தர் பொசிஷனை க்ரியேட் பண்ணுறாரு, அல்லது 30ஆம் தேதி போய் ஒரு பொசிஷனை க்ரியேட் பண்ணுறாருனா கண்டிப்பாக ஒரு ஸ்பெக்குலேட்டர்ஸ், அவர்கிட்ட நீங்கள் எக்ஸ்ட்ரா மார்ஜின் வாங்கலாம், தப்பு இல்லை. ஆனால் இன்னொருத்தர் வந்து 1ஆம் தேதி பொசிஷன் க்ரியேட் பண்ணுறாரு, அப்போ அவர் ஸ்பெக்குலேட்டர்ஸ்னு சொல்ல முடியாது. மீன்ஸ் லைக் ஹை ஸ்பெக்குலேட்டர்ஸ்னு சொல்ல முடியாது. அவர் ஒரு 1 மந்த் வியூ எடுத்து பண்ணுறாரு. ஆனால் அந்த பொசிஷனை 1ஆம் தேதி எடுத்தவர் 30ஆம் தேதி வரைக்கும் வச்சுருக்கணும்னு நினைக்கிறாரு. அப்போ நாங்கள் 29ஆம் தேதி வரும்போது அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து மார்ஜினை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, அல்லது 30ஆம் தேதி வரும்போது இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து பண்ணக்கூடாது. ஏன்னா உங்களுடைய டார்கெட்டு வெரி வெரி ஷார்ட் டேர்மில் ட்ரேட் பண்ணுறவங்க மோஸ்ட்லி ஸ்பெக்குலேட்டர்ஸு. அப்போ அவங்கள டார்கெட் பண்ணலாம். ஆனால் பொசிஷனலாக இருக்கிறவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த லாட் சைஸ் இன்க்ரீஸ் பற்றி பேசுகிறாங்க. இப்போ லாட் சைஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் இருக்குது, அதை வந்து 25 லட்சம் ஆக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு வருது. இது வந்து என்ன சொல்கிறது, கண்டிப்பாக வந்து இது ஒரு நல்ல விஷயம் இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்னு சொன்னால், நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள். அவர் 2 உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். ஒருத்தர் வந்து என்கிட்ட வந்து கேட்டார், சார் நான் ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு ரிலையன்ஸ் ஷேர் வச்சுருக்கிறேன் சார், இதை நான் எப்படி ஹெட்ஜ் பண்ணுறது அப்படின்னு. சரி, நீங்கள் ஒரு கால் ஆப்ஷனை செல் பண்ணுங்கள், மார்க்கெட் மேலே போச்சுனாக்கா டெலிவரி கொடுத்துருங்க, மார்க்கெட் மேலே போகலன்னா உங்களுக்கு அந்த கால் ஆப்ஷன் ப்ரீமியம் உங்களுக்கு. இதை வந்து ஆங்கிலத்தில் கவர்டு கால் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நிறைய பேர் பண்ணுவாங்க. அவங்க யாருமே ஸ்பெக்குலேட்டர்ஸ் கிடையாது, அவங்க வச்சுருக்கிற ஷேர்ஸுங்க அவங்க ஹெட்ஜ் பண்ணுறாங்க இல்லைங்களா. இப்போது திடீர்னு கான்ட்ராக்ட் சைஸ் வந்து 25 லட்சம் ஆக்கிட்டாக்கா, அவர் கையில் வச்சுருக்கிறது 5 லட்சம் ரூபாய்க்கு தான் ஷேர் வச்சுங்கிறாரு. இப்போ ஒரு லாட்டுக்கு காலை செல் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ திடீர்னு 25 லட்சம்னாக்கா 25 லட்சம் ரூபாய்க்கு அவரால் காலை செல் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல வந்து இவர் ஸ்பெக்குலேட்டர் கிடையாது. ஸோ செபியோ அரசாங்கமோ எது செஞ்சாலும் ஸ்பெக்குலேட்டர்ஸை தான் டார்கெட் பண்ணணுமே தவிர ஹெட்ஜர்ஸையோ ஆர்பிட்ரேஜர்ஸையோ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அது அவ்வளோ நல்லதில்லை. ஸோ இது வந்து ஒன்று. இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு நண்பர் வந்தார், சார் நான் ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு ஒரு ஷேர் வாங்கினேன் சார், இன்றைக்கி அது 6 லட்சமாக போச்சு, 1 லட்சம் லாபம் இருக்குது, ஆனால் விற்கலான்னு பார்த்தாக்கா இப்போ 20% கேபிட்டல் கெயின் டேக்ஸ்க்கு சார், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸு, இது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், அவங்க ரொம்ப சிம்பிளுங்க, நீங்கள் என்ன பண்ணுங்கள், அது கிட்டத்தட்ட ஒரு லாட் இருக்கும் அந்த சைஸு, அந்த ஒரு லாட் வந்து நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து ஷார்ட் பொசிஷன் எடுத்துங்க. அப்போ என்ன ஆகும், பங்குச்சந்தை மேலே போனாலும் கீழே வந்தாலும் உங்களை பாதிக்காது. ஏன்னா பங்குச்சந்தை மேலே போச்சுன்னா கேஷ் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் வரும், ஃப்யூச்சரில் லாஸ் வரும். பங்குச்சந்தை கீழே போச்சுன்னா
ஃப்யூச்சரில் ப்ராஃபிட் வரும், கேஷில் லாஸ் வரும். ஸோ உங்களுக்கு நோ லாஸ் நோ ப்ராஃபிட். நீங்கள் அந்த 5 லட்ச ரூபாய் வாங்கினீங்க, நீங்கள் 6 லட்ச ரூபாய் ப்ராஃபிட் வந்து லாக் பண்ணிடுறீங்க. 1 லட்ச ரூபாய் கேரண்டீட் ப்ராஃபிட் உங்களுக்கு. மேபி ஒரு 2 மாதம் வெயிட் பண்ணுங்கள், 1 இயர் முடிஞ்சிடும். அப்போ என்ன பண்ணுங்கள், ஃப்யூச்சரில் ஷார்ட் பொசிஷனை கட் பண்ணிவிட்டு கேஷ் மார்க்கெட்டில் விற்றுருங்க. அப்போ உங்களுக்கு 1 லட்ச ரூபாய் லாபம் வருதுன்னா 1.25 லட்ச ரூபா வரைக்கும் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் 0. அதனால உங்களுக்கு டேக்ஸே கிடையாது. ஸோ 20% டேக்ஸை நீங்கள் மிச்சம் பண்ணிடுறீங்க. ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ஹெட்ஜிங். என் கையில் ஒரு ஷேர் இருக்குது, இன்றைக்கி இப்போ செல் பண்ணால் நான் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் பே பண்ணணும். 2 மாதம் கழிச்சு நான் செல் பண்ணணும். ஆனால் 2 மாதம் கழிச்சு விலை ஏறிடும் அல்லது இறங்கிடும். அந்த ரிஸ்க்கை நான் எடுக்க விரும்பலை. அதனால் என்கிட்ட இருக்கிற கேஷ் மார்க்கெட்டில் எவ்வளோ ஷேர் இருக்கோ அது ஈக்குவலன்ட் ஷேரை நான் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் ஷார்ட் பொசிஷன் எடுக்கிறேன். இப்போது திடீர்னு வந்து லாட் சைஸ் வந்து 25 lakhs இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா, இப்போ என் கையில் இருக்கிற ஷேர் 5 லட்ச ரூபாய்க்கு உண்டான ஷேர் தான் இருக்குது. நான் போய் எப்படி ஒரு லாட் வந்து ஃபியூச்சரில் ஷார்ட் அடிக்க முடியும்? ஸோ இதில் நான் வந்து முக்கியமாக செபிக்கும் கவர்மெண்ட்டுக்கும் நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, இங்கே பங்குச்சந்தையில் அதிகமாக ஸ்பெக்குலேட் பண்ணுறவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பையர்ஸ் தான். ஆனால் இது வரைக்கும் செபி வந்து எந்த ஒரு நடவடிக்கையுமே வந்து ஆப்ஷன் பையிங்கை டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்காக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. இது வரைக்கும் நான் பார்த்துன்னு வரேன். கடந்த 15 வருஷமாக எல்லா ஆக்ஷனுமே வந்து ஆப்ஷன் செல்லர்ஸை நோக்கி தான் இருக்குது. ஒரு தடவை என்ன பண்ணாங்க, 9 மந்த்துக்கு மேலே எக்ஸ்பைரி இருந்ததுன்னா லாங் டேர்ம் ஆப்ஷனுக்கு எக்ஸ்ட்ரா மார்ஜின் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, மார்ஜின் வந்து இன்க்ரீஸ் பண்ணணுன்றாங்க. ஸோ பையருக்கு எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து உண்மையிலேயே வந்து இந்தியாவில் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் வால்யூமை டிராஸ்டிக்காக ஒரு 50% குறைக்கணும்னா நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் பாருங்கள். ஆப்ஷன் செல்லர் மார்ஜின் பே பண்ணுற மாதிரி ஆப்ஷன் பையரும் மார்ஜின் பே பண்ணணும்னு சொல்லிடுங்க. மறுநாளே வந்து 50% பேர் காலி ஆகிடுவாங்க, இல்லை 50%ல் 75 பேர் கூட காலி ஆகிடுவாங்க. ஸோ அதை விட்டுட்டு ஆப்ஷன் செல்லருக்கு மட்டுமே வந்து இது பண்ணியிருந்தால் அது வந்து டிசைட் ரிசல்ட்டை கொடுக்காது. ஸோ இது வந்து ஒரு ரியல் லைஃப்பில் ஒரு கம்பேரிசன் சொல்கிறேன். நிறைய பேர் சிகரெட் பிடிக்கிறாங்க. உங்களுக்கு சிகரெட் பிடிக்கிறது வருத்தமாக இருக்குது, இன்னும் இப்படி எல்லோரும் சிகரெட் பிடிக்கிறாங்களேன்ட்டு. அதுக்கு என்ன பண்ணுறீங்க, சிகரெட் பிடிக்கிறவனை விட்டுட்டு சிகரெட் கம்பெனி பார்த்து நிறைய பேர் சிகரெட் பிடிக்கிறாங்க, நான் அதனால் டேக்ஸை ஏற்றுறேன், அப்போ டேக்ஸை ஏற்றினா சிகரெட் பிடிக்கிறது குறையும் அப்படின்னு சொல்லிட்டு டேக்ஸை ஏற்றிக்கினே வந்துடுறீங்க. இது என்ன நடக்கும், இந்த சிகரெட் கம்பெனிக்காரன் வந்து இன்றைக்கி எவ்வளோ டேக்ஸ் ஏற்றினாலும் அந்த டேக்ஸை வந்து அவன் கஸ்டமருக்கு பாஸ் பண்ண போகிறான். ஒரு சிகரெட் 10 ரூபா இருக்குது, அது 12 ரூபா அதுன்னு வச்சுங்களேன், 20% ஏறி போகுது. ஆனால் சிகரெட் பிடிக்கிறத நிறுத்தவா போகிறான். அவன் என்ன பண்ணான், கையில் 12 ரூபாய் இருந்தால் அந்த சிகரெட்டை பிடிக்க போகிறான். கையில் 12 ரூபாய் இல்லைன்னா அந்த பிராண்டை விட்டுட்டு அதை விட சீப்பான பிராண்டை வேறு ஏதாவது இருக்குதா அப்படின்னு அதில் தான் போய் பிடிக்க போகிறான். ஸோ அவன் வந்து சிகரெட் பிடிக்கிறத நிறுத்த போகிறதில்ல, அவன் வந்து அதுக்கு அடிமையாக இருக்கிறான் இல்லைங்களா. ஸோ எதுக்காக இது சொல்ல வரேன்னா, ஒரு சிகரெட்டை பிடிக்கிறவங்கள எப்படி தடுக்கிறதுன்றதை யோசனை பண்ணுறதை விட்டுட்டு நீங்கள் பாட்டுன்னு வந்து கம்பெனிக்கு சிகரெட் தயாரிக்கிற கம்பெனிக்கு டேக்ஸ் ஏற்றுறீங்க. அதே போல் தான் இந்த இடத்துல மோஸ்ட் ஆஃப் த ஸ்பெக்குலேட்டர்ஸ் வந்து ஆப்ஷன் பையர்ஸு அவங்கள தடுக்கிறத விட்டுட்டு ஆப்ஷன் செல்லருக்கு என்ன பண்ணுறாங்க, நீங்கள் மார்ஜின் இன்க்ரீஸ் பண்ணுறோம், லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறோம். அப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், சார் லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணால் ஆப்ஷன் பையர் கூட தானே சார் அஃபெக்ட் ஆகும் அப்படின்ட்டு. ஆனால் உண்மையாக சொல்கிறேன் பாருங்கள், ஒரு ஏதோ ஒரு கான்ட்ராக்டு லாட் சைஸ் 100ன்னு வச்சுப்போமே. ஒரு பையருக்கு ஒரு 2000 ரூபாய் இருக்குது, 2000 ரூபாய் பை பண்ணணும்னு நினைக்கிறாரு. என்ன பண்ணார், ஒரு ஷேர் 20 ரூபாய் எங்கே இருக்குதோ அங்கே பார்த்துட்டு 100 × 20 2000 ரூபாய் அவர் வந்து ஆப்ஷனை பை பண்ணுவார். இப்போ திடீர்னு லாட் சைஸ் வந்து 5 மடங்கு ஏற்றிட்டாங்கன்னா இந்த 100ன்ற லாட் சைஸ் 500 ஆகிடும். உடனே வந்து ஐயோ லாட் சைஸ் 500 ஆகிப்போச்சு, நம்ம இது மேலே ஆப்ஷன் பை பண்ண வெளியே போயிடலாம் நான் நினைப்பார். அவர் பண்ண மாட்டார். அவர் என்ன பண்ணார், இப்போ 500 ரூபாய் இருக்குது, 500 இருக்குது லாட் சைஸு, நம்ம கையில் 2000 ரூபாய் தான் இருக்குது. அப்போ எந்த இடத்துல 4 ரூபாய் இருக்குது அங்கே போய் பை பண்ணுவார். அப்போ என்னாகும், இன்னமும் தூரமாக போய் காலை பை பண்ணுவாங்க, இன்னும் தூரமாக போய் புட்டை பை பண்ணுவாங்க. அப்போது அதனால் அவங்க ப்ராபபிலிட்டி வின்னிங் சான்ஸ் இன்னுமே குறைஞ்சிருது. ஸோ இந்த லாட் சைஸ் ஏறுறதோ ஆனால் இதே வந்து செல்லர் எதுவுமே பண்ண முடியாது. செல்லர் வந்து நீங்கள் எங்கே செல் பண்ணாலும், கிட்ட செல் பண்ணாலும் தூரம் செல் பண்ணாலும், இப்போ 1 லட்சம் மார்ஜின் பே பண்ணுறீங்கன்னா அப்போ 5 லட்சம் மார்ஜின் பே பண்ணுவீங்க. 1 லட்சத்துலேருந்து 5 லட்சம் எங்கே போகிறது? நான் கையில் 1 லட்சம் தான் வச்சுங்கிறான்னு வச்சுங்களேன், அவன் வந்து 5 லட்சம் ஆனாக்கா அவனால் பண்ண முடியாது. அப்போ ஒரு 0.2 கான்ட்ராக்டை நான் ஷார்ட் அடிக்கிறேன் இல்லை லாங் போகிறேன்னு சொல்ல முடியாது. ஸோ ஆக மொத்தம் இதுவரைக்கும் செபியோ அரசாங்கமோ எடுத்த எல்லா நடவடிக்கையுமே ஆப்ஷன் செல்லருக்கு எதிராக தான் இருக்குது. ஆனால் ஆப்ஷன் பையரை டேக்கிள் பண்ணாத வரைக்கும் இந்த எஃப்என்டோ வால்யூம் குறையாது.
ஆப்ஷன் செல்லர்னவங்க வந்து பெரும்பாலும் வந்து மணி லெண்டர் தான் இல்லைங்களா. இப்போது நீங்கள் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நான் என்ன சொல்லி நீங்கள் என்ன வேணால் ப்ராஃபிட் பண்ணிங்க சார், நான் 1,00,000 கொடுக்குறேன், எனக்கு மாதத்துக்கு ஒரு 1,000 வட்டி கொடுங்க, எனக்கு 1% வருஷத்துக்கு 12% வந்து ஐம் ஹாப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே போல் தான் ஆப்ஷன் செல்லர் வந்து இப்போ 1,00,000 மார்ஜின் பண்ணி வைக்கிறோம்னா ஒரு 1,000 ப்ரீமியம் கிடச்சிதுன்னா நமக்கு 1% ரிட்டர்ன், வருஷத்துக்கு 12% போதும் அப்படின்னு. இப்போ என்ன ஆகும், திடீர்னு வந்து மார்ஜின் வந்து 1,00,000லேருந்து 2,00,000 ஆகுதுன்னு வச்சுங்களேன். அப்போ அவன் 1,000 ப்ரீமியத்துக்கு விற்க மாட்டான், 2,000 ப்ரீமியம் டிமாண்ட் பண்ணுவான். அப்போ என்ன ஆகும், ஆப்ஷன் பையர் வந்து அதிகமாக காசு கொடுத்து, இப்போ எப்படி இந்த சிகரெட் வந்து 10 ரூபா சிகரெட் 20 ரூபா ஆகிற கதை தான் அது. அப்போது ஆப்ஷன் பை பண்ணுறவங்க பை பண்ண தான் செய்வாங்க. ஸோ அதனால் வந்து இதெல்லாம் வந்து இன்னொரு தடவை சிந்தித்து இந்த இதெல்லாம் ரீவிசிட் பண்ணி, எதனால் வந்து ஏற்கனவே எடுத்த எந்த மெஷருமே வந்து பங்குச்சந்தையில் எந்த ரிஃப்ளெக்ஷனையும் கொண்டு வரல, வால்யூம் அதிகமாக தான் போயின்னு இருக்குது. ஏன்னு சொன்னால் ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க. ஒருத்தன் வந்து எதை தேடின்னு இருந்தான், என்ன பார்த்தாருன்னா இந்த மோதிரம் தொலைச்சிட்டேன்னு தேடின்னு இருக்கிறேன். நான் எங்கேப்பா இங்கே தான் தொலைச்சேன், நல்லா ஞாபகம் பற்றி பண்ணால், இல்லை சார் எங்கே தொலைக்கலை சார், அங்கே இருட்டாக இருக்குதில்ல அங்கே தொலைச்சேன் அப்படின்னா. டேய் அங்கே தொலைச்சிப்பட்டு இங்கே வந்து தென்னா எப்பட்றானாக்கா, சார் அங்கே தான் இருட்டாக்குது, அங்கே போய் எப்படி சார் தேட முடியும் அப்படின்னா. அந்த மாதிரி நிறைய வாழ்க்கையில் நம்மளே வந்து என்ன பண்ணுவோம், பிரச்சனை எங்கே இருக்குதோ அதை டேக்கிள் பண்ணுறதை விட்டுட்டு பிரச்சனை இல்லாத இடத்துல நம்ம வந்து அந்த பிரச்சனைக்கு தீர்வை தேடின்னு இருப்போம். ஸோ எனக்கு தெரிஞ்சு செபியும் அரசாங்கமும் இதை தான் பண்ணுறாங்க அப்படின்னு தோணுது. ஸோ இதையே வந்து ஒரு ஆப்ஷன் பையருக்கு வந்து நீங்கள் ஒரு ஃபுல் மார்ஜின் மணியில் ஏதோ ஒரு மார்ஜின் மணி பே பண்ணணும், அல்லது ஒரு ஆப்ஷன் பை பண்ணுறவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட கல்வி தகுதி, நான் சொல்கிறது வந்து MBBS AB அந்த மாதிரி கிடையாது, இந்த பங்குச்சந்தை பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு கல்வி தகுதியோ அந்த மாதிரிலாம் கொண்டு வந்தாங்கன்னா ஆப்ஷன் பையரை வந்து அவங்க டிஸ்கரேஜ் பண்ணணும். ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அந்த 90% மக்கள் லாஸ் பண்ணுறாங்கன்றாங்க. அந்த 90% மக்களில் எத்தனை பேர் ஆப்ஷன் பையர், எத்தனை பேர் ஆப்ஷன் செல்லர் அப்படிங்கிற இன்டர்னல் டேட்டாலாம் கிடைச்சா தான் நான் இன்னும் வந்து நம்மளால் நல்லா அனலைஸ் பண்ண முடியும். ஏதோ நம்மளால் முடிஞ்சது ஒரு அரசாங்கத்துக்கும் செபிக்கும் நம்முடைய கருத்துக்களை சொல்கிறோம். ஏற்பதும் ஏற்காததும் அது அவங்க விருப்பம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.